Good morning, champion. This is Professor Aswaran from Government College of Technology. I am having my technical champion Ravadharni along with me. So, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி, டிஆர்பியில் கேட்கப்பட்ட கேள்விலாம் ஒரு மிஷினிங் அந்த பார்ட்டில் கேட்கப்பட்ட கேள்வியை தான் பார்க்க போறோம். ஸோ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கேள்வி. Milling cutter is mounted on the part of the milling machine called dash. ஸோ மில்லிங் கட்டர் வந்து எந்த பார்ட்ல மில்லிங் மிஷின்ல நிறைய பார்ட் இருக்கு, எந்த பார்ட்ல அந்த மில்லிங் கட்டரை போய் வைக்க போறீங்க, அதான் வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி. எந்த பார்ட்ல மில்லிங் கட்டரை வைக்க போறீங்க? என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? டிவைடிங் ஹெட், ஸ்பிண்டல், bracket, ஆர்பர். ஸோ இப்போ இது என்ன ஆன்சர் அப்படின்னா ஆர்பர் அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் வந்து அந்த மில்லிங் கட்டரை வைப்போம். இது ரொம்ப சூப்பரான கேள்வி. காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து இந்த ஆர்பர் மேலதான் கட்டர் வந்து எங்க இருப்பான், கட்டர் மில்லிங் கட்டர் எங்க இருப்பான் அப்படின்னா ஆர்பர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆல்பபெட் வந்து ஏ. ஸோ அப்படின்னு வந்திருக்கு. ஆர்பர்ன்றது தான் வந்து இதோட ஆன்சர். மில்லிங் கட்டர் எங்க இருக்கும் அப்படின்னா ஆர்பர்ன்றதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த கேள்விக்கான தகவல். இது எக்ஸாக்டா வந்து இன்டர்வியூல கூட கேட்டிருக்காங்க. யூபிஎஸ்சி இன்டர்வியூ போகும்போது கேட்டாங்க, என்ன யூபிஎஸ்சி ஜேடபிள்யூஎம் ஜூனியர் சர்வீஸ் மேனேஜர் போஸ்ட் ரிட்டன் கிளியர் பண்ணிட்டு போகும்போது என்ன கேட்டாங்கன்னா, இந்த மில்லிங் கட்டர் லொக்கேட் ஆகிற அந்த இது பேர் என்ன அப்படிங்கிற ஆர்பர். ஸோ இது ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? The point angle standard ground drill is dash. ஸோ பாயிண்ட் ஆங்கிள் ஒன்று இருக்கு. இங்கே தான் பார்க்குறீங்க, ட்ரில்லோட படத்தை பார்க்குறீங்க. பாயிண்ட் ஆங்கிள் காட்டியிருக்காங்க. 118 தான் ஆன்சர். 100, 90, 118, 130. ஸ்டாண்டர்ட் அப்படின்றப்போ வந்து 118. ஸ்டாண்டர்ட்ன்றது ஒரு 118 அப்படின்றது இருக்கலாம். இந்த 118ன்றது இந்த நம்பர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றது பவதாரனோட கேள்வியா இருக்கு. இந்த நம்பரை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கும்போது நம்ம அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்றோம். என்ன கதை சொல்றோம்? குட்டி கதை. என்ன கதை தெரியுமா? அந்த கதைய தெரியாது. ஒரு ஊர்ல ஒரு 18 வயசு பை, சரியா? ஒரு ஊர்ல ஒரு 18 வயசு பை, அவ்வளவுதான். கதை முடிஞ்சு போச்சு, சரியா? மேற்கொண்டு ஏதாவது சொல்லணும். ஒரு ஊர்ல ஒரு 18 வயசு பை, அவ்வளவுதான். கதை முடிஞ்சு போச்சு. அப்ப ஸ்டாண்டர்ட் எலிப்ஸ் அப்படின்னாலே வந்து ஸ்டாண்டர்ட் பாயிண்ட் ஆங்கிள்னாலே 118 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். Third question. The size of the shaper is given by dash. ஷேப்பரோட சைஸை வந்து என்ன எப்படி வந்து சொல்லலாம்? ஷேப்பரோட சைஸை வந்து எப்படி சொல்லலாம்? என்னெல்லாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? Stroke length, motor power, mass of machine, rate size. ஸோ ஸ்ட்ரோக் லென்த்து, மோட்டார் பவர், மாஸ் ஆஃப் த மிஷின், ரேட் சைஸ். இதில் என்னன்னா சைஸ் ஆஃப் த ஷேப்பர் அப்படின்னாலே வந்து ஸ்ட்ரோக் லென்த், அது நகர தூரம் தான். போயிட்டு ஃபார்வர்ட் ஸ்டெப்பில் வெட்டிகிட்டே போகும், ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கில் வெட்டாமல் வரும். ஸோ அதான் வந்து இது இப்போ ஸ்ட்ரோக் லென்த் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? The operation of making a cone shaped enlargement of the end of the hole is known as dash. ஸோ வந்து ஒரு கோன் ஷேப்டு என்லார்ஜ்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. அந்த ஆப்ரேஷன் பேர் என்ன அப்படின்னா கோன் ஷேப்டு என்லார்ஜ்மெண்ட் அப்படின்றது தான் கேள்வி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 படம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இங்கே தான் வந்து கோன் ஷேப்டு என்லார்ஜ்மெண்ட் இருக்கு. அந்த ப்ராசஸ் பேர் என்னது? கவுண்டர் சிங்கிங். கவுண்டர் சிங்கிங் தான். எண்ட் ஆஃப் த ஹோல்ல கோன் ஷேப்டு என்லார்ஜ்மெண்ட் இருந்தால் அது வந்து கவுண்டர் சிங்கிங் பேரு. அதே எண்ட் ஆஃப் த ஹோல்ல சிலிண்ட்ரிக்கல் என்லார்ஜ்மெண்ட், அதாவது ஒரு அப் டு பர்டிகுலர் எக்ஸ்டென்ட் வந்து ஃபுல்லா பெருசாக்காம அப் டு பர்டிகுலர் செக்ஷன் வந்து என்லார்ஜ்மெண்ட் பண்ண வச்சுக்கேன். இங்க இவ்வளவு தூரம் தான் என்லார்ஜ் பண்ணிருக்கோம் ஹோல்ல. ஆனா என்ன பண்ணிருக்கோம்? சிலிண்ட்ரிக்கல் என்லார்ஜ்மெண்ட். இங்க அங்க கோன் ஷேப், கோனிக்கல் என்லார்ஜ்மெண்ட். இது சிலிண்ட்ரிக்கல் என்லார்ஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க? கவுண்டர் போரிங். இங்க வந்து ஸ்பாட் பேசிங்னா ஸ்மூத்தனிங் அண்ட் ஸ்கொயரிங் த ஷேப் ஆஃப் த ஹோல் அப்படின்னா ஒரு ஹோல்ல வந்து ஸ்மூத் அண்ட் ஸ்கொயரிங் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஸ்பாட் பேசிங் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து கவுண்டர் சிங். ஏன்னா கோனிக்கல் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னா ட்ரிபானிங் அப்படின்னா என்னன்னா மேக்கிங் த இன்டர்னல் த்ரெட்ஸ், அதாவது ஒரு ஹோல்ல இன்டர்னல் த்ரெட்ஸ் மேக் பண்ணா அந்த ப்ராசஸ் பேர் தான் ட்ரிபானிங், சரியா? ஸோ இன்னைக்கு வந்து சம் ஆஃப் த பேசிக் கான்செப்ட், அதை மெஷினிங்னா இந்த கேள்வி தான் கேட்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இப்போ நம்ம ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா அந்த ஒரு சோறையே நம்ம என்ன பண்ணிடுறோம்? பதம் பார்த்துக்கணும், அப்போ வேக வச்சிடணும். அப்போ நம்ம வந்து ஈஸியா எக்ஸாம் ட்ராக் பண்றதுக்கு அதுதான் வந்து நல்ல அணுகுமுறை. ஸோ நமக்கு இன்னைக்கு இத்தனை கொஸ்டின் கற்று தந்த பவதாரணிக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.